அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்ச்சி அன்படினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கப்படக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சன்னிதானத்தில் இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு மனிதர் வந்தார். அவருடைய ஆடை மிக வெண்மையாகவும் முடி கருகரனும் இருந்துச்சு. மேலும் அந்த மனிதர்கிட்ட பிரயாணத்தின் எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. அவர் மதினாவாசி அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்கள் யாருக்குமே அவரை தெரியல. தனது முழங்காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழங்காலோடு இணைத்தவாறு மிகவும் நெருங்கி உட்கார்ந்தார். தன் இரு கைகளையும் தன் தொடைகளின் மீது வைத்து கொண்டு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் கடமைகளில் நின்றும் உள்ளவைகளாவன. நீ மனதாலும் நாவாலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னும், திட்டமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராவார்கள் அப்படின்னு சாட்சி சொல்கிறதும், தொழுகையை நிலைநிறுத்துவதும், ஜக்காத் கொடுத்து வருவதும், ரமலான் நோன்பு நோற்பதும், ஹஜ்ஜி செய்ய சக்தி இருந்தால் பைத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வதும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவர் நீங்கள் உண்மையை தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, தெரியாதவர் போன்றே அவர் கேள்வியும் கேட்டுட்டு, பிறகு முன்னாலே தெரிந்தது போன்று உண்மைப்படுத்தவும் செய்கிறாரே அப்படின்னு அவருடைய செயல் எங்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதர் ஈமான் அப்படின்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நீ அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய திருத்தூதர்களையும் கியாமத்தினாலையும் உள்ளத்தால் ஒப்புக்கொள்வதும், நன்மையை தீமையும் விதிப்படி நடக்கும் என்று நம்பிக்கை கொள்வது ஈமான் ஆகும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையை தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இஹ்சான் அப்படின்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அவனை வணங்கணும். அவனை நீ பார்க்கலனாலும் அவன் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நினைப்பு உள்ளத்தில் ஏற்படணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதர் கியாமத் பற்றி அது எப்போது வரும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி பதில் சொல்பவரை விட கேட்பவரை விட அதிகம் அறிந்தவர் கிடையாது. அதாவது இது சம்பந்தமாக எனக்கு உம்மை விட அதிகமாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அடையாளங்களையாவது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதன் ஒரு அடையாளம் என்னென்னா, அடிமை பெண் தன் எஜமானியை ஈன்றெடுப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் நான் இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கால்களில் செருப்பும் உடம்பில் துணியுமில்லாத ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஏழைகள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பெரும் பெரும் கட்டிடங்களை எழுப்புவார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கியாமத்துடைய அடையாளத்துக்குமே நான் லாஸ்ட்டில் விளக்கம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, பின்னர் அந்த மனிதர் போயிட்டாரு. நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். வந்துவிட்டு சென்றவரை பற்றி நான் எதுவுமே கேட்கல. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க என்கிட்ட, இப்போ வந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அல்லாஹுவும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க தான் ஜிப்ரீல். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க உங்களிடம் வந்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ஹதீஸுடைய விளக்கம் முடியுது. ஆனால் நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெண்டு கியாமத்தினுடைய அடையாளங்களுக்குமே விளக்கம் அதை நான் சொல்கிறேன். ஹதீஸ் ஷரீஃபில் வந்துள்ள கியாமத் நாளின் அடையாளங்களில் அடிமை பெண் தன் எஜமானியை ஈன்றெடுப்பாள் அப்படின்ற இது வந்திருக்கு இல்லைங்களா, அதோடைய பொருள் என்னென்னா, கியாமத் நெருங்கும் போது பெற்றோருக்கு மாறு செய்வது பரவலாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இயற்கையிலேயே தாய்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது பெண்களின் சுபாவமாக இருப்பினும் கூட அவங்களும் மாறுபாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்வது என்னென்னா, ஒரு எஜமானி தன் அடிமை பெண்ணிடம் அதிகாரம் செலுத்துவதை போல தாய்மார்களின் மீது பெண் பிள்ளைகள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். இதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிமை பெண் தன் எஜமானியை ஈன்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இன்னொரு அடையாளம், 2வது அடையாளம் சொன்னல, அதுக்கு என்ன கருத்து அப்படின்னா, கியாமத் நாளின் சமீபத்தில் பொருளும் செல்வமும் தகுதி இல்லாதவர்களிடம் சேரும். அவங்களுடைய ஆர்வங்கள் எல்லாம் உயரமான கட்டிடங்களை கட்டுவதாக இருக்கும். அதிலே ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொள்ள முயற்சிப்பார்கள் அப்படின்றது தான் அந்த 2வது அடையாளத்துடைய பொருள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.